சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருந்தபோது அங்கே போய் நின்ற ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாளாம். அவ்வளவு பெரிய கடலை எப்படி உன்னால் தாண்ட முடிந்தது? பெரிய கடலை தாண்டி வந்திருக்கியே, ஒரு சின்ன வானரம் எப்படி தாண்டி வந்தாய்ன்னு கேட்டபோது, அம்மா, ராமநாமம் சொன்னால் எல்லாரும் பிறவிக்கடலையே தாண்டி விடுகிறார்கள், இந்த கடலை தாண்டுவதா பெருசு அப்படின்னு ஆஞ்சநேயர் திருப்பி கேட்டாராம். அப்படிப்பட்ட ராமநாமம் வால்மீகி ராமாயணத்தை முதலாக இயற்றி கொடுத்தார்னு சொல்கிறோமே, அந்த வால்மீகிக்கு ராமன்னு சொல்ல வரலை. நாரதர் அப்பா அவருக்கு ராமன்னு சொல்ல தெரியலன்னா பரவாயில்ல, உனக்கு மரம் தெரியும் இல்லையா, வேடுவனாக இருக்கிற உனக்கு காட்டில் இருக்கிற மரமெல்லாம் தெரியும், இந்த மரத்தை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டாராம். மரன்னு கூப்பிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் நீட்டி மரா 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 மரான்னு சொல்லு, அது ராம என்று வந்துவிடும் என்று சொன்னதாக ஐதீகம். அந்த ராமநாமத்தை பாலரமரர் இப்போது கண் திறந்து பார்க்கக்கூடிய அந்த ராமரை எல்லாரும் தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ராமாங்கிற பெயருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. முதலாக இந்த குழந்தை ராமருக்கு, ராம ஜென்ம பூமியில் அன்றைக்கு அந்த குழந்தை ராமருக்கு பெயர் சூட்டின போது வசிஷ்டர் ஒரு காரணம் சொன்னார். ராமர் என்கிற பெயருக்கு ஒரு காரணம் சொன்னார். எல்லாருக்கும் இவன் ரம்யத்தை கொடுப்பான். ரம்யம்னு சொன்னால் மனசில் மகிழ்ச்சின்னு அர்த்தம். எல்லாருடைய மனத்திலேயும் மகிழ்ச்சியை கொடுப்பான். எனவே இவன் ரம்யத்தை கொடுப்பதனால் இவனுக்கு ராம என்று பெயர் சூட்டுகிறேன்னு இன்றைக்கு அந்த ராமர் கண் திறந்து பார்க்கும்போது அங்கே குழுமி இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமில்லை, இதை தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஒருவேளை பார்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட மனசில் ஒரு அபரிமிதமான மகிழ்ச்சி வருகிறது இல்லையா, அந்த மகிழ்ச்சி தான் ராமர் தரக்கூடிய மகிழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.